வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது அதிமுக. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பாகிஸ்தானை உலக வரைபடத்திலிருந்தே அழிப்போம். இந்திய ராணுவ தளபதி எச்சரிக்கை. ஒருவரும் பார்த்திராத நகர கொடுமையை ஹமாஸ் மீது எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அமெரிக்க அதிபர் நாசர் எச்சரிக்கை. சென்னையில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டது அதிமுக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். ராமநாதபுரத்தில் முடிவுற்ற நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் அவர் கீழடி கண்டேன், பெருமிதம் கொண்டேன் என்று கீழடி அருங்காட்சியகத்திற்கு சென்று பார்வையிட்டார். அப்போது அவர் பேசிய போது அதிமுக பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது என தெரிவித்துள்ளார். பின்னர் தமிழர்களின் மீது அக்கறை கொண்ட யாரும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார்கள் என கோபமாக கூறினார். அதனைத் தொடர்ந்து அதிமுக தமிழ்நாட்டிற்கு எதிரான செயல்களுக்கு துணை போகும் கொள்கையற்ற கூட்டத்துடன் இணைந்துள்ளது எனவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். பாகிஸ்தானை உலக வரைபடத்திலிருந்தே அழிப்போம் என இந்திய ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராஜஸ்தானில் அனுப்கர் எல்லை பகுதியில் ராணுவ வீரர்கள் மத்தியில் இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி உரையாற்றினார். அப்போது அவர் பாகிஸ்தான் பயங்கரவாத ஆதரவை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் ஆபரேஷன் சிந்தூர் 2ஆம் பாகம் வெகு தொலைவில் இல்லை என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த முறை ஆபரேஷன் சிந்தூர் 1.0 போது கடைபிடித்த நிதானத்தை கடைபிடிக்க மாட்டோம் என கூறினார். அதனைத் தொடர்ந்து அவர் பயங்கரவாத ஆதரவை நிறுத்தவில்லை எனில் பாகிஸ்தானை உலக வரைபடத்திலிருந்தே அழிப்போம் என்றார். இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 குறித்து திவேதி கவனம் பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும், இல்லை என்றால் ஒருவரும் பார்த்திராத நரக கொடுமையை ஹமாஸ் அமைப்பு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர 20 அம்சங்கள் கொண்ட திட்டத்தினை முன்வைத்தார். இதற்கு நெதன்யாகு சம்மதம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ஹமாஸ் அமைப்பு அமெரிக்க நேரத்தின்படி ஒப்பந்தத்திற்கு உடன்பட வேண்டும், இந்த இறுதி வாய்ப்புக்கான ஒப்பந்தம் முடிவுக்கு வரவில்லை எனில் இதற்கு முன் ஒருவரும் பார்த்திராத நரக கொடுமைகளை ஹமாஸ் அமைப்பு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என பதிவிட்டுள்ளார். சென்னையில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சென்னையில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். இது தியாகராய நகர், மேற்கு மாம்பலம், கோடம்பாக்கம், அசோக் நகர், வடபழனி, சைதாப்பேட்டை, கிண்டி, தேனாம்பேட்டை, மந்தைவெளி, ஆரியபுரம், எழும்பூர், புரசைவாக்கம், மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதியர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறுகையில், தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் வழங்கப்பட்ட அனைத்து தேர்தல் அறிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி அமைப்பாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,500 ரூபாய் தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில செயலாளர் சந்திரசேகரன் மற்றும் சங்க நிர்வாகிகளான மாவட்ட துணைத் தலைவர் ஜெகவீரன், புவனேஸ்வரி, சந்திரசேகரன் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தமிழக அரசு உடனடியாக தங்களுக்கு வழங்க வேண்டிய அரசு சலுகைகளை முழுமையாக வழங்க வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் உதவி மையம் அமைத்து பொதுமக்களுக்கு பல்வேறு உதவிகள் உட்பட உணவு மற்றும் குடிநீர் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் வடமாம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறுவதை அரக்கோணம் வட்டாட்சியர் வெங்கடேசன் நேரடியாக பார்வையிட்டு முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு சமூக நல பாதுகாப்பு வட்டாட்சியர் பாஸ்கர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்
பாக்யராஜ் ஆகியோருடன் இணைந்து அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இதில் துணைத் தலைவர் பிரசாத், வட்டார மருத்துவர் தேவதர்ஷினி, ரோட்டரி சங்க தலைவர் மனோகர் பிரபு, ஊராட்சி செயலாளர் தனபால் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் முகாமில் திமுக சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் பாக்யராஜ் உதவி மையங்கள் அமைத்து பொதுமக்களுக்கு பல்வேறு உதவிகள் உட்பட உணவு மற்றும் குடிநீர் வழங்கி வந்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த தமிழர் தேசம் கட்சி தலைவர் செல்வகுமார் பேட்டியளித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் தமிழர் தேசம் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. மேலும் பேராவூரணிக்கு வருகை தந்த கட்சியின் தலைவர் செல்வகுமார், கட்சி நிர்வாகிகள் சாரட் வண்டியில் வைத்து மேலதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வகுமார் கூறும்போது, கரூரில் 40 பேர் இறந்ததற்கு தமிழக அரசு, காவல்துறை விஜய்தான் பொறுப்பு. மேலும் பிப்ரவரி மாதம் மாநாடு நடைபெறுவதாகவும் அதில் தமிழக முதல்வர் கலந்து கொள்கிறாரா, இல்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கலந்து கொள்கிறாரா, இல்லை பாஜக தேசிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்களா என்று கூட்டணி முடிவான பிறகு தெரியும். இதனைத் தொடர்ந்து கூட்டணி முடிவான பிறகு 10 தொகுதிகள் வரை கேட்கப்படும். அதில் பட்டுக்கோட்டை, பேராவூரணி தொகுதியில் போட்டியிடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறினார். அஜாக்கிரதை, ஆளுங்கட்சியினுடைய அஜாக்கிரதையும் இருக்குது, அதில் டிவிகேனுடைய அந்த கட்சி நிர்வாகிகளுடைய அஜாக்கிரதையும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. இந்த சம்பவத்துக்கு அரசாங்கமும் பொறுப்பேற்றுக்கணும், விஜயும் பொறுப்பேற்றுக்கணும். ஒரு பக்கத்து மட்டும் சொல்ல முடியாது. அஜாக்கிரதையால் நடந்துச்சு. 2 பேருடைய அஜாக்கிரதையால் தான் இந்த 41 பேருடைய உயிர் போயிருக்கு. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 7 மாதம் இருக்குது. இப்போ தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க கட்சி கட்டமைப்புக்கான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக கூட்டணியில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். கூட்டணி என்னங்கிறத பின்னர் அறிவிப்போம். கூட்டணி யாரை முடிவு பண்ணுறோமோ அந்த சைட்லேருந்து ஆட்கள் வந்து கலந்துப்பாங்க. சப்போஸ் இப்போ திமுகனா முதல்வர் கலந்துக்குவார், அதிமுக பிஜேபி கூட்டணினா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துக்குவார். அப்படி அது தேர்தல் நேரத்தில் தான் அதை முடிவு பண்ணுவோம். பிப்ரவரி மாதம் தானே இது மாநாடு. வேர்ல்டு மலையாளி கவுன்சில் கோவை கிளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள மலையாள மக்களை ஒருங்கிணைக்கும் விதமாக வேர்ல்டு மலையாளி கவுன்சில் செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து சமூக நல பணிகளை செய்து வரும் மலையாளி அமைப்பின் சார்பில் சமூக முன்னேற்ற பணியில் ஈடுபட்டு வரும் பல்வேறு துறைகளை சார்ந்த பணியாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஸ்ரேஷ்ட சேவன புரஸ்காரம் என்ற விருது வழங்கும் நிகழ்ச்சி கோவை கேரள கிளப் அரங்கில் நடைபெற்றது. வேர்ல்டு மலையாளி கவுன்சில் தலைவர் ராஜன் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சேர்மன் பிரதீப் நம்பியார் அனைவரையும் வரவேற்று பேசினார். கௌரவ விருந்தினர்களாக சர்வதேச தலைவர் பத்மகுமார், வர்த்தக பிரிவின் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரூட்ஸ் நிறுவனங்களின் இயக்குநர் டாக்டர் கவிதாசன், இந்திய மருத்துவர்கள் சங்கத்தின் டாக்டர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சமூக பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சி பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், செவிலியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் வேர்ல்டு மலையாளி கவுன்சில் கோவை கிளை பொருளாளர் வேணுகோபால், பொதுச் செயலாளர் விஜயன், சிறுவலேஷி, மலையாள திரைப்பட நடிகை கெலி ஜார்ஜ், தன்னம்பிக்கை பேச்சாளர் மேத்யூ கோரா, நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய சந்திரா மேனன் மற்றும் லேடிஸ் விங் சப்னா, சுரேஷ், உஷா, மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விடுமுறை தினமான காந்தி ஜெயந்தியில் மதுபாட்டல்களை ஒதுக்கி வைத்திருந்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட குப்பைநல்லூர் பகுதியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு டாஸ்மாக் கடை விடுமுறை என்பதால் கள்ள சந்தையில் அதிக விலைக்கு மதுபாட்டல்களை விற்பனை செய்வதற்காக மதுபாட்டல்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக உத்தரமேரூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் குப்பைநல்லூர் சென்று ஆய்வு செய்தபோது ரீட்டா என்பவரின் வீட்டருகே 350 குவார்ட்டர் மதுபாட்டல்கள் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் மதுபாட்டல்களை பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் ரீட்டாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் உணவு தேடி வந்த ஒற்றை காட்டு யானையை கண்டு பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கோவை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கிருந்து 7வது மலையில் சுயம்புவாக தோன்றிய சிவனை தரிசிக்க
வனத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 4 மாதங்களில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆயுத பூஜை, விஜயதசமி போன்ற விழாக்களுக்காக பூண்டி அடிவாரத்தில் உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் சன்னதியில் ஏராளமான பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் அப்பகுதியில் பூஜை சாமான்கள், கடைகள், அன்னதான கூடம் என அனைத்தும் உள்ளது. இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடர்ந்து வந்த ஒற்றை காட்டு யானை அன்னதான கூட்டத்தில் பக்தர்களுக்கு வைத்திருந்த உணவுப் பொருட்களை தின்றுவிட்டு சேதப்படுத்தி சென்றது. இதனால் கட்டுப்படுத்த வனத்துறையினர் கும்கி யானைகளை வரவழைத்து காட்டு யானையை அப்பகுதியில் வராமல் விரட்டினர். இந்நிலையில் நேற்று மீண்டும் வந்த ஒற்றை யானை உணவை தேடிக்கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தது. இதனை கண்டதும் சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனை அங்கிருந்த பக்தர் ஒருவர் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் முல்லைவாடி வதிஷ்ட நதி தரைப்பாலம் அடியில் ஆண் சடலம் இருப்பதாக மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் உள்ள வதிஷ்ட நதி தரைப்பாலம் அடியில் ஆண் சடலம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் இறந்து கிடக்கும் நபர் முல்லைவாடி அவ்வையார் தெருவை சேர்ந்த மாதேஸ்வரன் என்பது தெரியவந்தது. மேலும் அப்பகுதியில் உள்ள விதை கம்பெனி செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வருகிறார். மேலும் வேலைக்கு சென்ற அவர் இன்று வரை வீடு திரும்பாத நிலையில் அவரது மனைவி சத்யா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் புகாரின் பெயரில் சடலத்தை காண வந்த சத்யா தனது கணவர்தான் என்று உறுதியானது. இதனைத் தொடர்ந்து அவர்களது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுகளுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவர் குடிபோதையில் விழுந்து இறந்தாரா அல்லது உயிர் பறிக்கப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் கேட்டுக் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் பட்டா கத்தியால் பேக்கரி அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்குப்பம் முன்பு பெங்களூர் ஐயங்கார் என்ற பெயரில் பேக்கரி இயங்கி வருகிறது. மேலும் பேக்கரிக்கு வந்த 3 இளைஞர்கள் கடை ஊழியரிடம் கடையின் உரிமையாளர் எங்கே என்று கேட்டுள்ளனர். அதற்கு அவர் சாப்பிடுவதற்கு வெளியே சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த இளைஞர்கள்தான் பெரிய ரவுடி என்றும் தனக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பேனா மற்றும் பேப்பரை வாங்கி பெயர் மற்றும் ஜிபே நம்பரையும் எழுதி கொடுத்து கடை உரிமையாளரிடம் கொடுக்க சொல்லியுள்ளார். இந்நிலையில் பேப்பரை வாங்கிய ஊழியர் அதனை ஓரமாக வைத்துவிட்டு கடையின் உள்ளே சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் கையில் வைத்திருந்த பட்டா கத்தியால் கடையில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்துள்ளனர். மேலும் பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முத்தியால்பேட்டை போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை செய்தனர். அதில் பேக்கரிக்கு வந்த ரவுடிகள் தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. இதனை குறித்து போலீசார் மற்றும் விசாரணை செய்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் அஇஅதிமுக சார்பில் இரவோடு இரவாக அண்ணா சிலை எடுத்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அண்ணா சிலையை இரவோடு இரவாக எடுத்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அஇஅதிமுக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமை தாங்கி வைக்கப்பட்ட அண்ணா சிலை தற்போது உள்ள திமுக ஆட்சியில் திருவண்ணாமலை பொதுப்பணித்துறை அமைச்சர் எடுக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்ரி, எஸ். கிருஷ்ணமூர்த்தி, கிழக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி, எஸ். ராமச்சந்திரன், முக்கூர் சுப்பிரமணியன், சேவூர் ராமச்சந்திரன், போலூர் மாவட்ட கழக செயலாளர் எல். ஜெயசுதா, ஏ. அரங்கநாதன் மற்றும் தூசி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பழனியில் உபரிநீர் திட்டத்தை கைவிடக் கோரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் ஆடு மாடுகளுடன் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி அருகே பாலாறு அணை, குதிரையாறு அணை, வரதமா நதி அணை என 3 அணைகள் மூலமாக 1000 ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்களில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. வரதமா நதி உபரிநீர் திட்டம் என்ற பெயரில் தொடக்கப்படும் இத்திட்டத்தை கைவிட வேண்டி மனு அளிக்க விவசாயிகள் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு திரண்டனர். வரதமா நதி அணை நீரினை பயன்படுத்தும் பெரியகுளம், வீரகுளம், குமரநாயக்கன் குளம், தேவநாயக்கன் குளம், கோதைமாங்குளம் மற்றும் அதனை சார்ந்த பல குளங்கள் பாசன வசதிகள் பெற்று பயன்படுத்தி வருவதாகவும், எங்களுக்கே அது பற்றாக்குறையாக உள்ளதால் அணைகளை விஸ்தரிப்பு செய்யாமல் ஆயக்குடி பேரூராட்சியின் மூலம் அனைத்து வீடுகளுக்கும்
குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு குடிநீர் தெருவாரியாக வாரம் 2 நாள் மட்டும் குடிநீரை பற்றாக்குறையாக வழங்கி வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக ஏற்கனவே மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் ஆடு மாடுகள் போன்ற கால்நடைகள் கொண்டு வந்து நூதன முறையில் மனு அளித்த சம்பவம் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நங்காஞ்சியார் வடிநில கோட்டத்திற்குட்பட்ட வரதாமநதி சிறுநீர் தேக்கத்திலிருந்து கொத்தயம் உள்ளிட்ட ஒட்டஞ்சத்திரம் கருங்குளம் கொத்தயம் அணை தாராபுரம் நல்லதங்கல் அணை உள்ளிட்ட அணைகளுக்கு உபரி நீர் கொண்டு வருவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அரசின் சார்பாக. ஓரிரு நாட்கள் மழை காலங்களில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஓரிரு நாட்களில் வரதமானி அணை நிரம்பி விடுகிறது. மீதி நீர் அனைத்தும் சமூக நதி வழியாக கடலில் கலைத்து வீணாகிறது. எனவே இந்த தண்ணீரை முழுமையாக கூட்டாறு என்ற இடத்தில் மிகப்பெரிய அணையை கட்டி அந்த தண்ணீரை தேக்கி உபரி நீராக கொண்டு போய் சேர்க்க எங்க விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருவையாறு அவை கோட்டத்தில் தேர் திருவிழா உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அவை கோட்டத்தில் கலைமகள் ஔவையார் திருவிழா, அவை மின் எழில் திருத்தேர் உலா, தொல்காப்பிய எழுத்திலக்கண புலமையர் பட்டயம் வழங்கும் விழாக்கள் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அவை கோட்ட நிறுவனர் முனைவர் கலைவேந்தன் தலைமை வகித்தார். ஒருங்கிணைப்பாளர் கலியபெருமாள், அறக்கட்டளை தலைவர் கண்ணகி கலைவேந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அவை கோட்ட அறிஞர் பேரவையின் தலைமை அமைச்சராக முனைவர் மதிவாணன், தலைமை இணை அமைச்சராக முனைவர் கலைமகள் சிவஞானம் ஆகியோர் பொறுப்பேற்றனர். டாக்டர் தமிழரசன், புலவர் வள்ளிநாயகம், முத்துவேல், சுரேஷ்குமார், ஆசிரியை புனிதா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொல்காப்பிய இலக்கண வகுப்பில் பங்கேற்ற சிங்கப்பூர் பஞ்சநாதன், விக்னேஸ்வரன், மோகனசுந்தரம், சுமதி, விஜயநாதன், சண்முகநாதன், மாணிக்கரசி, விசாகன், கவிதா, கோகிலா, சேது ஆகியோருக்கு எழுத்திலக்கண புலமையர் பட்டய சான்று வழங்கப்பட்டது. திருவையாறு தமிழப்பா வெளியிட்ட புதிய நூல்களை சிங்கப்பூர் பஞ்சநாதன், விக்னேஸ்வரன் வெளியிட்ட முதல் பிரதியை மோகனசுந்தரம், துரை கோவிந்தராஜன், பேராசிரியர் அரங்கன், முனைவர் பாஸ்கரன், ரவீந்திரன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இவ்விழாவில் புலவர் கந்தசாமி, பேராசிரியர் வலனறிவு முனைவர் கமலா, முனைவர் ராஜதுரை, பேராசிரியர் கோடீஸ்வரி தாமரை ஆகியோருக்கு தொல்காப்பிய செம்மல் விருது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்திய கலைஞர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் ராஜாராமன் விருதுகளை வழங்கினார். அதன் பின்னர் அவை மின்கிலில் திருத்தேர் விழாவினை தொடங்கி வைத்தார். திருத்தேர் விழாவில் புலியூர் பாலு குழுவினரின் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியும், தமிழ் சிலம்பாட்ட கழகத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட வீரர்களின் சிலம்பாட்டமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அவை அறக்கட்டளை மற்றும் அவை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டது அதிமுக. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பாகிஸ்தானை உலக வரைபடத்திலிருந்தே அழிப்போம், இந்திய ராணுவ தளபதி எச்சரிக்கை. ஒருவரும் பார்க்காத நகர கொடுமையை ஹமாஸ் மீது எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், அமெரிக்க அதிபர் நாசர் எச்சரிக்கை. சென்னையில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.